நல்லா ஒட்டிக்கிட்டால. ஆதிக்கும் மித்ராவுக்கும் பொறக்க போற குழந்தைய அந்த அம்மாவே பாத்துப்பாங்க போல. அதான் பாரதியோட பசங்க இருக்காங்கல்ல. மித்ரா, நாளைக்கு உங்க மேரேஜ் ஈவென்ட் மேனேஜரை வர சொல்லிருக்கேன். நீயும் ஆதியும் ஒரு தடவை பேசிருங்க. சரிண்ணா. ஏங்க, இந்த மண்டபம் என்னாச்சு? புக் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் எப்போ புக் பண்ணிட்டேன். ஏயா, கல்யாணம் முடிஞ்ச உடனே இங்க இருப்பீங்களா இல்ல வெளிநாட்டுக்கு போயிருவீங்களா? சார் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே அமெரிக்கா போயிடுவோம் பாட்டி. வரும்போது தவணை இங்க இருக்கணும். மன்னிச்சுக்கோங்க மேடம். மித்ரா, என்ன அது? அவன வேணும்னா பண்ணாங்க, தெரியாம தானே பண்ணாங்க. சும்மா இருங்க ஆதி. யாரு எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். நம்ம கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலை பாக்குறாங்கன்னா அவங்க வேலைக்காரங்க மட்டும்தான். தூக்கி தலையில வச்சுட்டு ஆடக்கூடாது. இன்னொரு தடவை இப்படி ஏதாவது நடந்துச்சு, வேலையும் இருக்காது, உடம்புல கையும் இருக்காது. ஏ மித்ரா, போதும் போதும், உட்காந்து சாப்பிடு. சாப்பிட கூட போயிடுச்சு. சொல்லுங்க மித்ரா. மித்ரா, தூங்குறானா மயங்கி கிடக்குறானான்னு தெரியலையே. நல்ல வேளை தூங்கிட்டு தான் இருக்கான். தூங்கு தூங்கு. தூங்கும் போது கூட இவ்ளோ அழகா இருக்கியே என் செல்ல ராட்சசா. இவ என்ன பைத்தியக்காரியா இருப்பா போல இருக்கு. தூங்கிட்டு இருக்கோன்னு கொஞ்சிட்டு இருக்கா. எப்படா கல்யாணம் ஆகும்னு இருக்கு. என்னதான் நீயும் நானும் அமெரிக்கால இத்தனை வருஷம் இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழணுங்கிறது எவ்வளவு பெரிய ஏகம் தெரியுமா? அடி பாதகத்தி மவளே, அவ ஏற்கனவே இன்னொருத்திக்கு புருஷனை தாண்டி இருக்கா. உன் கூட குடும்பம் நடத்தி டெய்லியும் ஒரு குழந்தை. ஐயோ முடியாதுல. ஓகே, வருஷத்துக்கு ஒரு குழந்தை பெத்துக்கணும். ஏண்டி, ஏற்கனவே 2 பிள்ளைக்கு அவன் அப்பண்டி.
இங்க என்ன பண்ற? இல்ல நீ தூங்கிட்டியா இல்லையான்னு பார்க்கலான்னு. இந்த டைம்ல தூங்காம வேற என்ன பண்ணுவாங்க? இல்ல அது வந்து. டிஸ்டர்ப் பண்ணாத மித்ரா, போய் தூங்கு போ. சரி. ஓ ம். சும்மா வந்து ஏதோ சொல்லு. கீழே என்னமோ ஜான்சி ராணி மாதிரி வீர வசனம்லாம் பேசினா இப்ப என்னமோ பயந்து சாகுறா. இருடி மவளே, காலையில நீ போய் கருப்புசாமி கோயில்ல மந்திரிச்சுதான் ஆகணும்.